வணக்கம் தோழர்களே. நாம் இன்றைய பதிவில் தாவேக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவிற்கு சென்று முதலமைச்சரை சிவக்குமார் அவர்களை பார்ப்பதால் என்ன பிரச்சனை வரும் என்பதை நாம் முன்கூட்டியே இந்த பதிவில் தெரிவிக்கப் போகிறோம். அதாவது வெளிப்படைத்தன்மை முக்கியம். அரசியல் என்பது இயக்கம். இந்த இயக்கம் என்பது சமூகத்தை வலுப்படுத்த வகையில் இருக்கணும். தீர்வுக்கான ஒரு செயல்முறையாக இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு என்ன நடக்குது என்பதை தெளிவுபடுத்தணும். மற்ற பிற கட்சிகளுக்கும் தெளிவுபடுத்தணும். விவசாயிகளையும் நம்மளுடைய வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யணும். இப்போ அந்த வகையில் இதுவரை சட்ட போராட்டங்களை எதிர்கொண்டது ஆளும் கட்சியான திமுகவும் அதிமுக கட்சியும் காவிரி நீர் மேலாண்மை குறித்து சட்ட போராட்டங்களை எதிர்கொண்டு சில வரையறைகளை மேலாண்மையையும் குழுக்களையும் உருவாக்கி நம்ம சட்ட ரீதியாக தண்ணீரை பெறக்கூடிய ஒரு நடவடிக்கையில் இருக்கோம். இப்போ இந்த வகையில் இதற்கான தீர்வு என்பது இதுவரை செய்த கட்சி என்ன செய்திருக்க, இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் விவசாயிகளிடந்து கருத்தையும் பெறுறது தான் வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ திமுக அரசு, தாவேக அரசு அதை செய்யாமல் தன்னிச்சையாக செயல்படுவது, கர்நாடகா முதலமைச்சரை போய் பார்ப்பது மற்ற கட்சிகளுக்கும் விவசாயிகளுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துது. அவர் என்ன செய்ய போகிறாருன்னு வெளிப்படைத்தன்மை இல்லாமல், தெளிவு இல்லாமல் அவர் செல்லும்போது இதுவரையில் பயணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்ட போராட்டங்களை எதிர்கொண்ட காவிரி பிரச்சனைக்காக எதிர்கொண்ட கட்சிகளுக்கும் விவசாயிகளுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துது. அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் பதற்ற நிலை அதிகரிக்குது. அது இல்லாமல் அங்கே வருவதற்கு முன்பே முற்றுகை போராட்டம் ஏற்படுத்துவோம் என்று கர்நாடகா விவசாயிகளும் அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போ அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, தாவேக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறீர்கள், இந்த பிரச்சனைக்கு எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை அனைத்து கட்சி கூட்டத்திலும் விவசாயிகளிடம் உங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துவிட்டு நீங்கள் கர்நாடகாவுக்கு செல்வது யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நீங்கள் இதுதான் செய்ய போகிறீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதில் ஏதாவது தவறு இருந்தாலும் அவங்க சுட்டி காமிப்பாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் செய்வது தவறாக இருந்தால் அவங்க அப்பயே சுட்டி காமிப்பாங்க. விவசாயிகளும் எதிர்கட்சி மற்ற கட்சிகளும் சுட்டி காமிப்பாங்க. இப்படி சரியாக இருந்தால் உங்களை அனுமதிப்பாங்க. இதுதான் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்பது. இப்போ தன்னிச்சையாக நீங்கள் போகிறதுனால இங்கே எல்லாத்துக்குமே இதுவரை பிரச்சனைகளை எதிர்கொண்ட மற்ற பிற கட்சிகளுக்கும் போராட்ட சிந்தனையாளர்களுக்கும் சட்ட போராட்டத்தில் துணை நின்றவர்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துது. இதை இந்த காணொலியில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.